பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இது அற்புதத்தின் இரவு. இன்றைக்கு ஆண்டவர் இயேசு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். ஒரு அற்புதமான சாட்சியை நீங்கள் கண்ணால் பார்த்தீங்க இல்லை? மெர்லின் என்கிற ஒரு குழந்தை, நடக்க முடியாத அந்த குழந்தைய இயேசு இப்படி நடக்க வைத்தார். இன்றைக்கி எவ்வளோ ஒரு அற்புதமாக அந்த குடும்பத்தையே மகிழ பண்ணி இருக்கிறார். நீங்களே அதை நேரடியாக பார்த்தீங்க. பேர்ணாம்பேட்டு என்கிற இடம் வேலூர் மாவட்டத்தில் ஒரு கிராம பகுதி. அங்கே அன்பு தம்பி தினகரன் என்கிற ஒரு தம்பி தான் அந்த கூட்டத்தை ஒழுங்கு பண்ணியிருந்தாங்க. அந்த சின்ன கிராமத்தில் திரள் கூட்ட மக்கள் இயேசுடைய வார்த்தைகளை கேட்க அவளோடு கூடி வந்தாங்க. அந்த ஜனங்கள் ஆண்டவர் மேலே, ஆண்டோடைய வார்த்தையின் மேலே வச்சிருக்கிற தாகத்தை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். இயேசு மனதுருக்கமுள்ள தேவன், ஜனங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு தேவன். தேவை உள்ள அந்த மக்களுக்காக ஆண்டவர் பரிதாபம் கொண்டார். பலத்த அற்புதங்களை அநேகருக்கு செய்து அவளை மகிழ பண்ணினதை நான் அங்கே பார்த்தேன். அப்போ தான் இந்த கூட்டத்துக்கு வந்த இந்த சின்ன மகள் மெர்லினை ஆண்டவர் தொட்டு அற்புதமாய் நடக்க வைத்து இன்றைக்கி அந்த தாய் தகப்பனுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் பார்த்தீங்களா? எந்த ஊரில் அந்த குழந்தை பார்த்து அற்பமாக பேசினாங்களோ அதே ஊரில் இன்றைக்கி அவங்களெலாம் ஆச்சரியப்படும்படி அந்த குழந்தை நடந்து ஸ்கூலுக்கு போது வர்றது. இந்த தாய் தகப்பனுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் பாருங்கள். சிறு பிள்ளைகளை ஆண்டவர் எவ்வளவாய் நேசிக்கிறார். அந்த சின்ன பிள்ளையை ஆண்டவர் தொட்டு சுகமாக்கினார். இன்றைக்கி உங்கள் வீட்டில் வியாதிப்பட்ட குழந்தைகள், ஏதோ ஒரு குழந்தை நோய்வாய்ப்பட்டு நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கலாம். குழந்தையினுடைய இருதயம் பாதிக்கப்பட்டிருக்குது, அல்லது குழந்தைக்கு நடக்க முடியலை, மூளை வளர்ச்சி இல்லை, இந்த மாதிரி ஒரு பாதிப்புகளோடு கஷ்டப்படலாம். சமீபத்தில் நாங்கள் வியாழக்கிழமை தோறும் 4 மாவட்டத்தில் வியாதிஸ்தருக்கான ஒரு விசேஷத்தை ஜெபம் வச்சுருக்கிறோம். ஆயிரக்கணக்கான பேர் பல இடத்துலேருந்து வருவாங்க. கூட்ட முடிந்த எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறது உண்டு. ஒரு சின்ன குழந்தை, 8 மாத குழந்தை, ரொம்ப அழகாக ஸ்வீட்டாக இருக்குது. அந்த குழந்தைக்கு அவங்க சொல்கிறாங்க, கேன்சர் வியாதி, குழந்தைக்காக ஜெபிங்கன்னு. என் இருதயமே அதிர்ந்து விட்டார். 8 மாத குழந்தைக்கு கேன்சரா? உண்மையில் டாக்டர்கள் பரிசோதனை பண்ணி சொன்னாங்களாமா? அது அழகாக சிரிக்குது. அதுக்கு தெரியல அதுக்கு இருக்கிற வியாதி ரொம்ப பாரமாகிவிட்டார். சின்ன சின்ன பிள்ளைகள், வினோதமான நோய்கள், கேன்சர், பிளட் கேன்சர், ஹார்ட்டு பாதிக்கப்பட்டுட்டு இருதயத்தில் ஓட்ட, வயிறெல்லாம் வீங்கி இனி ஏதோ உள்ளுக்குள்ளே பாதிக்கப்பட்டு போச்சு, நுரையீரல், கல்லீரல், இந்த மாதிரிலாம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள், நடக்க முடியாத குழந்தைங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நான் கூட்டம் முடிஞ்சிட்டு ரூமில் வந்து அழுது கொண்டு இருப்பேன். ஏன் ஆண்டவரே இந்த மாதிரி பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்க? சின்ன சின்ன குழந்தைகள், அவங்களெல்லாம் நீங்கள் தொடணும். கூட்டம் முடிஞ்சிட்டு வந்த பிறகு கூட அந்த பாரம் பல மணி நேரம் இருக்கும். நான் ஆண்டோடைய சமூகத்தில் உட்காந்து அழுது கொண்டு இருந்திருக்கிறேன். ஏன்னா அந்த பெற்றோர் கண்ணீரோடு தூக்கிட்டு வந்து நிற்பாங்க. எவ்வளோ ஒரு வேதனையான ஒரு காரியம். நான் 14 வயசில் ஸ்கூலில் படிக்கும்போது நொண்டியாக மரணப்படுக்கையில் இருந்தப்போ எங்கள் அம்மா அழுதுகிட்டே இருப்பாங்க. அப்போ கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, எப்பவும் கண்ணீர். அந்த பாதிப்பு எனக்கு தெரியும். ஒரு குழந்தை பாதிக்கப்பட்ட அந்த குடும்பமே எந்த அளவுக்கு பாதிக்கப்படும்னு சொல்லி. இன்றைக்கி உங்கள் வீட்டில் வேற ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஏதோ ஒரு நோய், அதனால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். இயேசு உங்களுடைய குழந்தையை நேசிக்கிறார். பாருங்கள், வேத புஸ்தகத்தில் பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்திலிருந்து சில வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது சிறு பிள்ளைகளை இயேசு தொடும்படிக்கு அவர்களை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அற்புதம் செய்துக்கிட்டே வர்றாரு, ஆசீர்வதிக்கிறாரு. தாய்மார்கள் பார்க்குறாங்க, அவங்களுடைய கை குழந்தைகள், சின்ன சின்ன குழந்தைகளை வச்சுருக்கிறாங்க. ஒரு கூட்டமாக வர்றாங்க.
இயேசு என் குழந்தையை தொட்டு ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. பாருங்க, உடனே சீஷரிட அவங்க கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இந்த சின்ன பிள்ளைகள், அவர் சமயம் ஒரு திருநெல்வேலியில் என்னுடைய மனைவி ஜாமான் வாங்கணும், கூட வாங்கன்னு போயிருந்தேன். நான் அவள் அதெல்லாம் வாங்கி கொண்டிருக்கும்போது நான் உட்காந்துருந்தேன். ஒரு பெரிய ஷாப்பிங் மால் அது. அவள் அந்த மாதிரி ஜாமான்லாம் பார்த்து கொண்டிருக்கும்போது நான் உட்காந்துருந்தேன். அப்போ அங்கே 2-3 குடும்பத்தார் வந்தாங்க. அவங்க நெற்றியில் உள்ள அடையாளத்தை பார்க்கும்போது அவங்க இந்துக்கள், கிறிஸ்தவம் கிடையாது. நான் உட்காந்து ஏதோ வாசித்துக்கிட்டு இருந்தேன். அவங்க பார்த்துட்டு என்னை பார்த்து சிரித்தாங்க, தோத்திரம் சொன்னாங்க. என்னடா அவங்க கிறிஸ்தவங்களே இல்லை, அவங்க எனக்கு தோத்திரம், நானும் தோத்திரம் சொன்னேன். சின்ன சின்ன குட்டி பிள்ளைகள் கூப்பிட்டு வந்திருந்தாங்க. உடனே அவங்க அங்கள்கிட்ட போய் ஒரு பிளெஸ்ஸிங் வாங்கிக்க அப்படின்னு அனுப்புனாங்க. அங்கள்கிட்ட போய் ஒரு பிளெஸ்ஸிங் வாங்கிக்கன்னு உடனே இந்த பிள்ளைகள் தான், அந்த பிள்ளைகள் அப்படி நிற்குது. எனக்கு மறக்கவே முடியல அந்த காட்சி. சின்ன சின்ன குட்டி பிள்ளைங்க, அழகான பிள்ளைகள் ஒரு 2-3 பிள்ளைங்க அப்படியே நிற்கிது பிளெஸ்ஸிங் வாங்குறதுக்கு. அந்த தாய்மார் ஒரு ஊழியக்காரன், அவங்க ஜெபிக்கிறவங்க தெரிஞ்ச உடனே என் பிள்ளைகளை பிளஸ் பண்ணுங்கன்னு அனுப்புகிறாங்க. அந்த பிள்ளைகளும் நிற்குதுங்க அப்படியே. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. தன்னுடைய குழந்தைகள் ஆசீர்வதிக்கப்படணும், இவங்க ஜெபம் பண்ணுகிற ஒரு ஊழியக்காரர் அதை அறிஞ்சிருக்கிறாங்க, டிவியில் பார்த்துருப்பாங்க. அதனால் பிளஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க. அப்படி தான் நான் இயேசுவே உலாவிக்கிட்டு இருக்கிறார்ல, நான் இயேசுவை பற்றி சொல்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அங்கே இயேசுவே அற்புதம் செய்கிறார், சப்பானிகளை நடக்க வைக்கிறார். அப்போ தாய்மார்களுக்கு எவ்வளோ ஆசை இருக்கும் இல்லை, இயேசு பிளஸ் பண்ணணும் குழந்தைகளை அப்படின்னு சொன்ன உடனே கொண்டு வர்றாங்க, கூட்டமாக வர்றாங்க. சீசல் பார்க்க, இது நடாது குழந்தைகள்லாம் கூப்பிட்டு வர்றாங்க, இயேசு டிஸ்டர்ப் பண்ணாருங்க. அவங்க சீஷர்கள் ரொம்ப இயேசுவை பாதுகாக்கிறாங்களாம். அவங்க சொல்கிறாங்க, அதட்டுனாங்களாம், கொண்டு போ. பாருங்களேன், அன்பை கூட சொல்ல, இந்த சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க பாருங்கள், அதட்டுனாங்களாம். போங்க சின்ன பிள்ளைகள்லாம் கொண்டு வந்துக்கிட்டு டிஸ்டர்ப் பண்ணாருங்க. ஏதோ வியாதியஸ்தர்னா பரவாயில்ல, நீங்கள் அது குழந்தைங்களாம் கொண்டு வந்துட்டு இயேசுவை டிஸ்டர்ப் பண்ணி போங்கன்னு அதட்டுறாங்க. இயேசு கோவம் இயேசு சீசில் பார்த்து சொல்கிறாரு, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வர தடை பண்ணாருங்க. ஏன் தடை பண்ணுறீங்க பிள்ளைகளை? அந்த குழந்தைகளை என்கிட்ட வரட்டும், அந்த பிள்ளைகளை என்கிட்ட கொண்டு வரட்டும். 16ஆம் வசனம் சொல்லுகிறாரு, குழந்தைகளை இயேசு அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். இயேசு குழந்தைகளை அணைத்து கொண்டார், அவர் மேலே கைகளை வைத்து ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். அன்று சொன்னார், நீ சனிக்கிழமை குழந்தைகளை எல்லாம் வர வச்சு அவங்கள பிளஸ் பண்ணி ஜெபம் பண்ணுன்னு சொன்னார். முதல் நாள் கூட்டத்தில் அனௌன்ஸ் பண்ணேன், நாளை தினம் சரி கூட்டம் முடிஞ்ச உடனே எல்லா குழந்தைகளையும் நான் அவளை பிளஸ் பண்ணி ஜெபிப்பேன், குழந்தைகளுக்குரிய நாள்னு சொல்லி. பாருங்கள், இந்து பெற்றோர் அவ்வளோ குழந்தைகளை கொண்டு வந்திருந்தாங்க. தாய்மார் உட்காந்துருக்காங்க, என் பிள்ளை இன்றைக்கி ஆசீர்வதிக்க போகிறாங்க. இந்துக்கள், என் பிள்ளை ஆசீர்வதிக்கப்படணும், எல்லாருக்குமே குழந்தைகள் ஆசீர்வதிக்கப்படணுன்ற ஒரு ஆசை இல்லை. அவங்கெல்லாம் கூட்டிகிட்டு விடுறாங்க, பிள்ளைகளை பிளஸ் பண்ணுங்க. அந்த பிள்ளைகளை அப்படியே நிற்கிது, தலையை காமிக்குது, ரொம்ப சந்தோஷம். இயேசு அந்த குழந்தைகளை அணைத்து கொண்டு கரம் வைத்து ஆசீர்வதித்தார். அவர் தொட்டால் போதும், அற்புதம் நடந்துடும். ஏதோ ஒரு நோய், உங்களுடைய குழந்தை இன்றைக்கி பாதிக்கப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவனுடைய குழந்தைகளை தொட நான் ஜெபிக்க போகிறேன். அன்றைக்கு குழந்தைகளை தொட்ட இயேசு உங்களுடைய குழந்தை இன்றைக்கி தொடணும், அவர் தொடுவார். அந்த மெர்லின் குழந்தையை தொட்டு நடக்க வைத்த ஆண்டவர் உங்கள் குழந்தைக்கு ஒரு அற்புதம் செய்வார். பெற்றோர் விசுவாசிங்க. எப்படி தாய்மார் இயேசுகிட்ட குழந்தையை கொண்டு வந்தாங்களோ, நீங்கள் தான் உங்களுடைய குழந்தை இயேசுகிட்ட கொண்டு வரணும். இயேசுவே என் குழந்தைய ஆசீர்வதிங்க, என் குழந்தைகள் மேலே உங்களுடைய கை வைங்கன்னு சொல்லி இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். உங்களுடைய வியாதிப்பட்ட குழந்தைகள் ஆண்டோடைய பாத்தில் வைங்க. சின்ன கை குழந்தையாக என்னோட கொண்டு முன்னால் வச்சு அந்த குழந்தைகள் மேலே நீங்கள் கை வைத்து என் குழந்தைய ஆசீர்வதிங்கப்பா, என் குழந்தைகள் நல்ல ஆரோக்கியமாக வளரணும். வியாதிப்பட்ட குழந்தைக்கு தான் ஜெபிக்கணும் இல்லை, வியாதி இல்லைன்னா கூட என் குழந்தைக்கு வியாதி வரக்கூடாது, நோய் வரக்கூடாது, என் குழந்தையை பாதுகாத்து கொள்ளுங்கன்னு ஜெபிக்கணும். என் குழந்தையத்தோட இன்னைக்கு வியாதிப்பட்ட குழந்தைகள்
அவங்க மேலே பெற்றோர் கை வைங்க. எல்லா குழந்தைகளையும் ஆண்டோடைய பாதத்தில் வச்சு கை வைத்து பெற்றோர் ஜெபம் பண்ணுங்க. தாய்மார், தகப்பன்மார், இந்த தகப்பன்மார் என் குழந்தைய பிளஸ் பண்ணுங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபிங்க. இப்போ அதுக்காகத்தான் நான் ஜெபிக்க போகிறேன். ஆண்டவர் இயேசுடைய கரம் குழந்தைகளை தொடணும். அவர் தொட்டுட்டு அற்புதம் நடந்துடும். ஒரு அற்புத சுகம் உண்டாயிரும். நோய்கள் மறைஞ்சிரும். கேன்சராக இருந்தாலும் மறைஞ்சிரும். பாதிக்கப்பட்ட உறுப்புகள் சரியாயிரும். அற்புதமான மாற்றம் உண்டாயிரும். இன்றைக்கி நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் அற்புதம் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசத்தோடு ஜெபிக்கலாமா? நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தும் ஒரு பிள்ளைகள் மேலே கை வைங்க. ஆமாம், அப்படி பிள்ளைகள் மேலே கை வைங்க. நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, இதோ குழந்தைகளுக்கு இன்றைக்கு ஒரு அற்புதம் நீர் செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். வியாதிப்பட்ட குழந்தைகள், பலவீனப்பட்ட குழந்தைகள், தாய் தகப்பன்மார் வைத்துக்கொண்டு என் குழந்தையை தொடுங்க ஆண்டவரே. என் குழந்தைக்கு ஒரு சுகம் தாங்க ஆண்டவரே. என் குழந்தையினுடைய நோய்கள் மறையட்டும், ஒரு அற்புத சுகம் உண்டாகட்டும் என்று யார் யார் ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு குழந்தைகள் மீதும் சுகமளிக்கிறமுடைய வல்லமை இறங்கட்டும். அந்த மெர்லினை தொட்டு நடக்க வைத்தீரே, இப்பொழுது இங்கு இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளையும் நீ தொடுவீராக. நசரேயனாக இயேசு நாமத்தினாலே உம்முடைய அற்புதமான கரம் குழந்தைகளை தொடட்டும். தலை முதல் கால் வரை சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். பொல்லாத அலர்ஜி வியாதிகள் எல்லாம் மறையட்டும். சரும நோய்கள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். இந்த சளி தொல்லைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். இந்த காய்ச்சல் இயேசுவின் நாமத்தில் மறையட்டும். ஆண்டவரே, கைகள் கால்களிலே பாதிக்கப்பட்ட குழந்தைகள் மீது உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். அந்த கைகள் நல்ல கைகளாய் ஆரோக்கியம் கைகளாய் மாறட்டும். அந்த கால்களிலே சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும். எலும்புகள் நரம்புகளுக்குள்ள அற்புத சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். நடக்க முடியாத குழந்தைகள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வளைந்திருக்கிற கால்கள் நேராக மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சிறுநீரகம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் சுகம் அடையட்டும். கல்லீரல் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இயேசுவின் நாமத்தில் சுகம் அடையட்டும். சுவாச உறுப்புகள் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் சுகம் அடையட்டும். இருதயத்திலே ஓட்டை, இருதயம் வீங்கி இருக்கிறது, இருதயம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிற ஒவ்வொரு குழந்தைகளை தொடுவீராக. புது இருதயமாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால். என்ன வியாதியாக இருந்தாலும், என்ன குறைபாடுகள் சரீரத்தில் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புத சுகம் உண்டாகட்டும். மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைகளை வைத்துக் கொண்டு வேதனையோடு ஜெபிக்கிற பெற்றோரை பாரும். ஆண்டவரே, உம்மாலே முடியும். யூ கேன் ஓ லார்ட். உம்மாலே குணமாக்க முடியும். அந்த குழந்தைகளுடைய மூளை பகுதியை தொடுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதமான மாற்றம் மூளை பகுதியில் உண்டாகட்டும். நார்மல் வளர்ச்சி பிள்ளைகளுக்குள்ளே உண்டாகட்டும். ஃபிட்ஸ் வியாதினாலே கஷ்டப்படுகிற குழந்தைகளை தொடும். இந்த நோய்களை கொண்டு வருகிற பொருளாத சாத்தானை கடிந்து கொள்கிற இயேசுவின் நாமத்தினால் அந்த இழுப்பு நோய்கள், ஃபிட்ஸ் வியாதிகள் மறையட்டும். எலும்புகள் நரம்புகளுக்குள்ளே சுகம் மறையட்டும். பொருளாத சாத்தானுடைய கட்டுகள் அறுக்கப்பட்டு போகட்டும். ஒவ்வொரு குழந்தைகளும் சுகமடையட்டும். ஞானமுள்ள குழந்தைகளாய் ஆசீர்வதியும். படிப்பிலே குழந்தைகளை ஆசீர்வதியும். படிப்பிலே சிறந்து விளங்கட்டும். பிள்ளைகளை எல்லா தீமைக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். பொல்லாத மனிதர்கள், ஏமாற்றுகிறவர்கள், பொல்லாத ஆவிகளுக்கு விலக்கி குழந்தைகளை பாதுகாத்துக் கொள்ளும். இந்த பெற்றோருடைய ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி. குழந்தைகளை தொட்டு சுகம் கொடுத்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதே குழந்தைகள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். இப்பொழுதே சரீரத்தில் ஒரு மாற்றம் வரட்டும் இயேசுவின் நாமத்தில். இப்பொழுதே ஒரு அற்புதம் நடக்கட்டும். அப்படியே தகப்பனே, வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு எனக்கும் ஒரு சுகம் வேண்டும் என்று ஜெபிக்கிற பெரியவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆஸ்துமா நோயினால் பாதிக்கப்பட்டவளை தொடும். கேன்சர் நோய்கள் இயேசுவின் நாமத்தில் மறையட்டும். கேன்சர் கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மறையட்டும். எனக்கும் சுகம் தாங்க ஆண்டவரே என்று ஜெபிக்கிற பெரியவர்கள், வயதானவர்கள், சகோதர சகோதரிகளை பாரும். இன்றைக்கு ஒரு அற்புதம் நடந்தே ஆக வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புத சுகம் உண்டாகட்டும். சகல நோய்களும் மாறட்டும். எழும்பி நடக்கட்டும். நோய் படுக்கைகள் மாறட்டும். சுகம் கொடுத்தவளை ஆசீர்வதியும். கற்பத்தின் கனியை கொடுத்தவளை ஆசீர்வதித்து மகிழ பண்ணும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை தாரும். பண பிரச்சனைகளை மாற்றும். கடன் பாரங்கள் மாறட்டும். என்னென்ன அற்புதத்தை கேட்கிறார்களோ இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். இன்றைக்கே அது ஆரம்பிக்கட்டும். அப்பா, நீ தொட்டதற்காக நன்றி.
அற்புதம் செய்ததற்காக நன்றி. அவளை மகிழ பண்ணு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் தொட்டுட்டார், அற்புதம் நடந்து விட்டார். உங்களுடைய குழந்தைகள் சுகமாயிட்டாங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் குழந்தையை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், சுகம் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரை துதிங்க. பெரியவங்க, உங்களுக்கு கூட ஆண்டவர் தொட்டுட்டார், எனக்கு சுகம் தந்து விட்டீர், ஸ்தோத்திரம். நீங்கள் துதிக்க துதிக்க விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறீங்க, அதில் அற்புதத்தை காண்பீங்க. சந்தோஷமாக ஆண்டவரை துதிங்க. ஒவ்வொரு வாரமும் இதே நாளில் அற்புதத்தின் விசேஷமான சாட்சியை நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுடைய சுகம், விடுதலை, ஆசீர்வாதம், அற்புதத்தை ஆண்டவர்களுக்கு செய்ய நான் ஜெபிக்கிறேன். தவறாமல் பாருங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், சிநேகிதர்கள், இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களெல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்க்க சொல்லுங்கள். அவங்களுக்கும் இயேசு அற்புதம் செய்யட்டும். இயேசு எல்லாரையும் நேசிக்கிறார். நீங்கள் பெற்றுக்கொண்ட அற்புதத்தை உடனே எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நாங்களும் ஆண்டவரை துதிப்போம். எங்களுடைய ஜெப குழுவில் தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன்.